Hi, this is Ramu. Welcome back to Informal Design. இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணுறது ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை, ஸோ அதெல்லாம் செக் பண்ண போயிட்டேன். ஓகே, வெல்கம் பேக் டு இன்ஃபார்மல் டிசைன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ஸ். ஓகே, கன்ஸ்ட்ரைன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த லைன் தெரியுதுல, இதுதான் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்த எக்ஸாக்டாக அந்த சென்டர் அலைன்மெண்ட்டு அண்ட் வந்துட்டு இது எதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகும், இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் கஷ்டம். ஸோ இது என்ன ஏதுன்னா நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸ் கூட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஃபிக்மா ஓப்பன் பண்ணிட்டேன். அன்டைட்டில்டு ஃபைல் ஒன்று வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 5 ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரேம்ஸ்குள்ளே எல்லாத்துலேயுமே ஒரு ரெக்டாங்கிள் வச்சுருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறதுக்காக அந்தந்த இது வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இது வந்து இப்போ க்ரியேட் பண்ணேன், இதை அழிச்சிருவோம். ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, உள்ளே ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு டாட்டர் லைன் வருது, இங்கே ஒரு டாட்டர் லைன் வருது. எங்கெங்க லெஃப்ட்டு அண்ட் வந்து டாப்பு. இது எது குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் ஃபிக்ஸ்டு அண்ட் வந்துட்டு இந்த ஸ்பேஸும் ஃபிக்ஸ்டு. நீங்கள் இந்த ஃப்ரேமை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பேஸ் வந்து சுருங்கவோ குறையவோ எதுவும் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தெரியுதா? அந்த ஸ்பேஸ் அந்த பாக்ஸ் இருக்குதுன்னு அதை மெயின்டைன் பண்ணுது. அந்த ஸ்பேஸை இங்கே மேலே இருந்தும் அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணும். பட் ஆனால் கீழே இருந்து போனீங்க அப்படின்னா கட் ஆகும். தெரியுதா? மேலேருந்து வரும்போது கட் ஆகலை, பட் கீழே இருந்து. இதுதான் கன்ஸ்ட்ரைன்ஸ். இந்த இதுக்காக தான் யூஸ் ஆகுது. இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கிறது கரெக்டாக தெரிஞ்சதுன்னா சூப்பராக இருக்கும். அதுதான் இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. ஸோ வந்துட்டு நம்ம ஹெட்டர் ஃபுட்டருக்கெல்லாம் நிறைய தேவைப்படும். நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த சின்ன வீடியோ மேக் பண்ணேன். ஓகே, ஸோ வேஸ்ட் பண்ணாமல் போயிடுவேன். இதில் 5-6 டாபிக்ஸ் இருக்குது. சின்னதாக இதில் இருக்கிற எல்லா இதையுமே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்துனவே டாப் அண்ட் பாட்டம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு ஹெட்ரு ஃபுட்ரு வைக்கிற இடம் எப்போவுமே இந்த இடையில தான் நம்ம டேட்டா போடுவோம். கரெக்டாக இதுக்கு இடையில எவ்வளோ வேணாலும் டேட்டா வச்சுருப்போம். பட் இந்த ஃபுட்ரு அட்ஜஸ்ட் பண்ணும்போது எல்லா டைமுமே நான் வந்து ஃபீல் பண்ணுவேன், ஏன் ஃபுட்ரு வர வேண்டியது, இதை மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு போகணும். பட் ஆனால் நம்ம இன்னைக்கு இதுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, பாட்டம்ல இருந்து ஃபிக்ஸ்டும் கொடுத்துட்டோம் அண்ட் வந்துட்டு டாப்பில் லெஃப்ட் சைட்லேருந்து சுருக்கிட்டு வந்தால் லெஃப்ட் சைடு ஃபிக்ஸ்டும். ஏன்னா வந்து மேஜராக வந்து இதுக்கு வந்து பாட்டம் தான் மெயினாக ஒர்க் ஆகும். ஸோ வந்துட்டு பாட்டம் கொடுத்துனா ஃபுட்ருக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபுட்ருக்கு பாட்டம் கொடுத்ததுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த ஃபுட் வந்து பாட்டமோட ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் இந்த ஃப்ரேமை எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பாட்டமும் க்ரோ ஆகும். தெரியுதா? இதுதான் இதோட கான்செப்ட்டு. அண்ட் வந்துட்டு டாப்புக்கும் அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா, டாப்போட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இந்த ஃப்ரேமை எவ்வளோ தான் டாப்லேயோ மேலே எங்கே இழுத்தாலும் அந்த எக்ஸாக்ட் ரெக்டாங்கிள் வந்து அங்கேயே தான் இருக்கும். இதே நார்மலாக க்ரியேட் பண்ணுற ஃபைல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு மறுபடியும் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் வந்து இது என்ன கொடுத்துருக்கேன், லெஃப்ட்டு டாப் கொடுத்துருக்கனால ஸோ டாப்லேருந்து இந்த ஸ்பேஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் பாட்டம்லேருந்து போகும்போது இந்த ஸ்பேஸ் ஃபிக்ஸ்டாக இருக்காது. ஸோ நம்ம இப்போ இதுக்கு பாட்டம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழிருந்து போகும்போது இந்த ஸ்பேஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். தெரியுதா? கீழிருந்து போகும்போது இந்த ஸ்பேஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதுதான் இதோட கான்செப்ட். டாப்பு பாட்டம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கன்ஸ்ட்ரைன்ஸ். ஓகே, கன்ஸ்ட்ரைன்ஸ் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைடு இந்த ஸ்கொயர் இருக்கும். இதுலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியும், இதுலேயும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, கன்ஸ்ட்ரைன்ஸ்னால் இதுதான். இது பக்காவாக இருக்கும். அடுத்தது சென்டர் உண்மையாலுமே பக்காவாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போ இந்த ரெக்டாங்கிள் சென்டரில் தான் இருக்கும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃப்ரேமை நான் தனியாக எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஆல்ட்டு போட்டுக்குவோம். ஓகே, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஜூம் போய்க்கலாம். ஓகே, ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு சென்டர்னு நேம் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இந்த பாக்ஸுக்கு நான் சென்டர் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃப்ரேமை நான் எப்படி மாற்றினாலும் இது எவ்வளோ பெருசானாலும் முடிஞ்ச அளவுக்கு சென்டரில் இருக்கிறது தான் இதோட வேலையை. நான் இப்படி பெருசாக்கனாலும் சரி, எப்படி பண்ணாலும் அது சென்டரில் மட்டும்தான் இருக்கும். இது நிறைய இடத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரைன்ஸில் சென்டர் புரிஞ்சதில்ல. கன்ஸ்ட்ரைன்ஸில் சென்டர். அடுத்தது ஸ்கேல் எதுவுமே இல்லை, இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற சூப்பராக புரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குல்ல, அதில் இங்கே மாற்றணும். ரெண்டுக்குமே ஸ்கேல் மாதிரி. ஸ்கேல்னால் உங்களுக்கு எல்லாமே தெரியும், பெருசாக. இப்போ நான் இந்த ஃப்ரேமை பெருசு பண்ண தெரியுதா, அதுவும் பெருசாகுது. இந்த ஃப்ரேமை சின்னது பண்ண அதுவும் சின்னதாகும். இந்த ஃப்ரேம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸ் மாறும். அவ்வளோதான். இங்கே இன்னும் நல்லாவே தெரியும்.
நான் இது சின்னது பண்ண சின்னது மோஸ்ட்டாக இதெல்லாம் பட்டன் சைஸ்க்கும் எங்கெங்கெல்லாம் ஷேப்ஸ் உள்ள டெக்ஸ்ட் இருக்கோ அதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த ஸ்கேலோட ப்ராப்பர்ட்டி. என்னென்னா ஃப்ரேமோட சைஸ்க்கே அந்த நீங்கள் என்ன ஷேப் க்ரியேட் பண்ணிக்கிறீங்களோ அதுவும் அட்ஜஸ்ட் ஆகும். அது ஒரு ஸ்பெஷல். அடுத்தது ரைட்டு லெஃப்ட் இதே கான்செப்ட் தான். பட் வந்து நம்ம அப்படியே டாப் பாட்டம் பார்த்தோம்னா அதே மாதிரி ரைட் லெஃப்ட். ஆக்சுவலாக இதுக்கு வந்து இந்த 2 லைன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த டாட்டர் லைன் வந்து ரைட்லேருந்து இந்த அளவுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்போவுமே மெயின்டைன் பண்ணும். நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். இதுதான் இதோட வேலை. பக்காவாக முடிஞ்சு. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது கன்ஸ்ட்ரெயின்ஸ்லன்னு பார்த்துருவோம். கன்ஸ்ட்ரெயின்ஸில் மொத்தம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு சென்டர் ஸ்கேல். லெஃப்ட் அண்ட் ரைட்னா 2 பக்கமே இந்த சைஸ் ஃபிக்ஸ்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த பக்கம் இந்த ஷேப் ஃபிக்ஸ்டாக இருக்கும், இங்கேயும் இந்த பக்கம் ஃபிக்ஸ்டாக இருக்குது. இந்த கேப் கொஞ்சம் இது புரியுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கேப் இந்த லைன் இருக்குல்ல, இது வந்து இங்கேயும் ஃபிக்ஸ்டு இங்கேயும் ஃபிக்ஸ்டு. ஸோ 2 பக்கமே ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சென்டரில் இருக்கிற இந்த ப்ளூ கலர் ரெக்டாங்கிளோட சைஸை குறைக்குது. ஏன்னா இங்கேயும் ஸ்பேப்பு இந்த பக்கம் 2 பக்கம் மத்தாளத்துக்கு 2 பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 2 பக்கமே இருக்கிறதுனால வேற வழி இல்லாமல் அது சின்னதாகுது. இதுதான் இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக யூஸ் பண்ணுற இடத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்க. நீங்களே எங்கே யோசிச்சு எங்கேயாச்சும் சிங்க் ஆகுது அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த கன்ஸ்ட்ரெயினோட டாபிக். அடுத்தது வேற என்ன இருக்குது, லெஃப்ட் ரைட் சொல்லியாச்சு, சென்டர் சொல்லிட்டு ஸ்கேல் சொல்லிட்டேன். இவ்வளோ தான் இதோட கான்செப்ட். அன்ஃபிக்ஸ்டு பொசிஷன் இதில் ஒன்று இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஃப்ரேம் இருக்குது, இதுக்கு வந்து நான் இங்கே ஃபிக்ஸ்டு பொசிஷன் கொடுத்துட்டேன்னா சப்போஸ் இந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது ப்ளே பண்ணும்போது மொபைல்லையோ இதுலேயோ, நம்ம இப்போ ஃபிக்ஸ்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் கரெக்டாக. HTML CSSல நீங்கள் ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துருப்பீங்க. அது வந்து இப்போ ஹெட்ருக்கு எப்போவுமே ஃபிக்ஸ்டு கொடுத்துருப்பீங்க சில சைட்டில். அது வந்து எப்போவுமே மேலே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஹோவர் பண்ணாலும் அதுக்கு உள்ளே போகிற மாதிரி எழுதிருப்பீங்க. அந்த மாதிரி இங்கே ஃபிக்மாலையும் நம்ம வேலை செய்ய முடியும். இந்த ஃபிக்ஸ்டுங்கிற பொசிஷன் மட்டும் அதுவே கொடுத்துருப்போம், ஃபிக்ஸ்டு பொசிஷன் வென் ஸ்க்ரோலிங். அதை எனேபிள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது எப்போவுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு வென் ஸ்க்ரோல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று எழுதியிருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன ஆகும்னா இது வந்து எப்போவுமே ஃபிக்ஸ்டு இந்த பொசிஷன்லேயே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலும் ப்ளே பண்ணும்போது தான் இதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கு டாபிக். கன்ஸ்ட்ரெயின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஃபிக்மா பிளேலிஸ்ட் இங்கே ரைட் சைடில் டாப் கார்னரில் எங்கேயாச்சும் இருக்கும். பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் சேனலில். அண்ட் வந்துட்டு சேனலுக்கு இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் தேவை, எனக்கு இந்த UI UXல ஏதாச்சும் கற்றுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். அண்ட் வந்துட்டு கடைசி வீடியோவில் கம்யூனிகேஷனை பற்றி ஒருத்தர் பேச சொல்லியிருந்தாரு, கண்டிப்பாக அதையும் பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a nice day. See you soon in next video. Bye.